ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலையன் நடித்த பகவந்த் கேசரி படத்தோட ரோஸ்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜட்ஜை பிளாக்மெயில் பண்ணுறானுங்க. எப்பவும் போல தான் தீர்ப்பை மாற்றி எழுதணும்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஜட்ஜ் வந்து ஒரு வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ ஜட்ஜோட ஃப்ரெண்டு வருவார். குழந்தைங்கலாம் பயந்துட்டு இருக்கிறத பார்த்து நான் ஒரு கதை சொல்கிறேன், அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் போயிருன்றாரு. உங்க பயம் போக தைரியமான கதை ஒன்று சொல்லட்டுமா? சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தோட டைட்டில் பகவந்த் கேசரி ஐ டோன்ட் கேர். அந்த ஐ டோன்ட் கேர்ன்ற வார்த்தைக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் புரியும் ஏன் வந்து அந்த டைட்டில் அந்த வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? இட்ஸ் ஓகே. இப்போ கதைக்குள்ள வரும். படத்தோட சென்டர்லையோ இல்லை எண்டிங்லேயோ வர வேண்டிய ஃப்ளாஷ்பேக்கை படத்தோட ஆரம்பத்திலே வச்சிடறானுங்க. அப்போ படமே ஃப்ளாஷ்பேக் தான். நல்ல தம்பி சண்டால பல கேஜிஎஃப் மாதிரி எடுக்குன்னு நினச்சானுங்க, பட் செட் ஆகல. இந்த கதை ஜெயிலில் ஆரம்பிக்குது. நம்ம சார்பட்ட டேடி அவரை கொள்றதுக்காக வில்லனுங்கெல்லாம் ஜெயிலில் துரத்திட்டு இருக்கானுங்க. ஜெயிலுக்குள்ளே அப்போ அந்த போலீஸ் வாடங்களாம் இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம சரத்குமார், நம்ம ரம்யகுமார் இருந்துட்டு இதில் ஜெயில் வார்டனாக இருக்காரு. அவர் இல்லாத சமயத்துலேயே இந்த சம்பவம் நடக்குது. இப்போ நம்ம டேடி சி பிளாக்குள்ளே போகிறாரு. சி பிளாக்ல கேசரி இருக்குது சார். இப்போ ஹீரோ ஃபைட் போடுற டைம்ல சின்ன பிரேக், நடுவில் ஒரு சாங். நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம் செய்தாயோ. எப்படிடா பாடுன? அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? அதுதானே உனக்கு என்ன, பாக்குறது நாங்க தானே. இட்ஸ் ஓகே. திரும்பவும் ஃபைட் ஆரம்பிக்குது. ரெண்டு காதுக்கும் நடுவுல பிரெயின் எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு காதுக்கு நடுவில் பிரெயின் எதுக்கு இருக்கு? அடிச்சா காது ஜாம் ஆயிடும், பிரெயின் டோட்டலா ட்ரெயின் ஆயிடும். ஏய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதுதான் பவர்ஃபுல் டயலாகா? ரைட், விடுங்க. உடனே நம்ம டேடியை காப்பாத்திடுவாரு. இவரோட வாய்ஸ்க்கு நான் பயங்கரமான ஃபேன். சார்பட்ட படத்துல அந்த ஸ்லாங்லாம் ஒன்று பண்ணுவார் பாருங்க, செம்மையா இருக்கும். சார் சார் தேங்க் யூ சார். யாருன்னு தெரியாமலே எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஹீரோ காப்பாத்திருக்கீங்க. சோ ப்ளீஸ் ஒரு 5000 கோடி. சுக்கலாஜி ஓகே ஜி. அவர் இருந்துகிட்டு அவர் காப்பாத்துறதுக்காக ஒரு 500 கோடி கொடுத்தாருன்றாரு. 5000 கோடி தான். சப்டைட்டில்ஸ் வந்து 500 கோடி தான் இருந்துச்சு. 500 கோடி மட்டும் என்ன சும்மாவா? 500 கோடிடா போடா வருமா? டேய், அவ்வளோ அமௌண்ட் இருந்தா நீ ஏன்டா ஜெயில இருக்க? காசை கொடுத்தா அவங்களே உன்னை வெளில அனுப்பிச்சுட்ருவாங்கடா. ஆமா, இட்ஸ் ஓகே. அடுத்த சீன், நம்ம கேசரியோட அம்மா வந்து மரண படுக்கையில் இருக்காங்க. உங்களை கடைசியா பார்த்துட்டு ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஊர்க்காரனுங்களாம் வந்து கேட்கறானுங்க. நம்ம ரம்யகுமார் ஹீரோவை கூட்டின்னு போறாரு. என்னடா பாட்டு இது? சோக பாட்டு மாதிரி நடக்குது. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம ரம்யகுமார் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பென்ஷன் முடிஞ்சிட்டு திரும்ப டியூட்டியில் சேரலான்ட்டு போவாரு. குறுக்கெல்லாம் நம்ம கேசரி இந்த கௌசிக் வந்தா போன டைம் ஒன்று ஹெல்ப் பண்ண சஸ்பெண்ட் பண்ணி விட்டார். இதுக்கு ஒண்ணுங்கிறாரோ தெரியல. உங்க வேலை போக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவை பார்க்க நான் போயிருக்கவே மாட்டேனே சார். அட தற்குறி, சஸ்பென்ஷனா பணி இடைநீக்கம் தான்டா, பணி நீக்கம் இல்ல. சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் திரும்பவும் போயிட்டு சேர்றதுக்காக லெட்டர் வாங்கிட்டு வருவாரு. போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்துறாரு. இந்த நியூஸை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு பேனிக் அட்டாக்கே வந்துருது. இதுக்கடுத்து இந்த பொண்ணை வந்து கேசரி தான் வளர்ப்பாரு. நம்ம ரம்யகுமார் சாகறதுக்கு முன்னாடி தன் பொண்ணை வந்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் சத்தியவான் செத்துறாரு. என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடி. இப்போ ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள அந்த பொண்ணே வளர்ந்துருது. படிப்பாலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு அளவுக்கு மேல பண்ண உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அந்த பொண்ணுக்கு படிப்பே வரலையே, அப்புறம் எப்படி ஆர்மிலாம் ஜாயின் பண்ண போகுது? எஸ், படமே இதுதான். நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணி ஃபிளாஷ்பேக் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கடைசிட்டில் இதுதான் ஆம்பிஷன் சொல்லிட்டு ஹீரோயினை நம்ப வச்சு ஆர்மி ஆஃபீஸர் ஆக்குவாங்க. இதுதான் இந்த படமே. அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. இப்போ ஹீரோயின் இருந்துகிட்டு போலீஸ்காரன் இடிச்சிடுறாங்க. உடனே இந்த மொட்டைன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடறான். உடனே ஹீரோயின் இருந்துகிட்டு உன் ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுன்றோம். ஆண்டின்னு கூப்பிட்டா கொன்னுடுவாங்க, காஜின்னு தான் கூப்பிடணும். காஜா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ராஜா காஜு மச்சி நீனு சிச்சி இருக்காது.
ஓ காஜல தான் எனக்கு காஜுன்றானுங்களா? வேற என்ன நினைச்சீங்க? காஜல் வந்ததும் காஜலையும் கலாச்சி விட்டுருவோம் அந்த மொட்டையன். இப்போ நம்ம ஹீரோயின் நம்ம விஜயோட சித்தப்பா காட்சி. நீ போய் சூடா ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா. ஓ தலைவனே டீ வாங்க சொல்லிட்டான். இந்த இடத்துல ஒரு சீன் மிஸ் ஆகுதுல்ல, வெயிட் பண்ணுங்க, சீன் வரும். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி சீன்லாம் பார்த்து. இதுக்கடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்றாங்க. நேத்து பாத்துருந்தோம்ல, நல்லா இருக்கீங்களா ஆண்டி? என்னது ஆண்டியா? யோ ஆல்ரெடி இந்த பொண்ணு உன்னை சித்தப்பான்னு கூப்பிடுறது ஏத்துக்க முடியல, இதுல காஜலையே நீ ஆண்டின்ற. என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதியா? நம்ம காஜல் வந்து இதுல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அந்த பொண்ணு ஆர்மி அப்ளிகேஷனே கையெழுத்து போட மாட்டேங்குது, நீ தான் எப்படியாவது கையெழுத்து போட வைக்கணும்னு சொல்லிட்டு காஜல்கிட்ட கேட்கறாங்க. காஜல் ஓகேன்றாங்க. ஆனா அந்த பொண்ணு நான் கையெழுத்து போட மாட்டேன் காட்சி. நீ வேணா என் சித்தப்பனை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னாலாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றோம். பட் அந்த டீலிங் காஜலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்களும் ஓகேன்றாங்க. என்னாச்சு? உடனே காஜலுமே கேஷரியை கரெக்ட் பண்றதுக்காக பயங்கரமா எஃபோர்ட்லாம் போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய இரிட்டேட்டிங் சீன்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்றோம். என்னடா ஹீரோ சைடே படம் போயிட்டு இருக்கே, வேர் இஸ் த வில்லன்? இப்போதான் நம்ம வில்லன் என்ட்ரி. வழக்கம் போல வில்லன் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன். வில்லனுக்கு கொஞ்சம் பில்டப் ஏத்துன்னு சொல்லிட்டு டெபுட்டி சிஎம்ஏ போட்டு தள்ளிடுறான் வில்லன். இந்த சம்பவத்தை அந்த பிஏ பாத்துறான், பார்த்துட்டு தப்பிச்சு ஓடிடுறான், அந்த எவிடன்ஸையும் தூக்கின்னு போயிடுறான். அடுத்து ஹீரோயின் கூட படிக்கிற பையன் ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்குவான். ஒன்னு பிரின்சிபல் ஒரே அடிவான உடனே ஸ்கூல் பசங்க எப்படி அவங்க அப்பாட்ட போய் சொல்லுமோ அதே மாதிரி சொல்லி அவங்க அப்பனை கூட்டின்னு வந்துடுறான். என்ன பண்றேன்னு சொல்லு, மொத்தம் கொடுக்குறான்னா வாங்கிக்கோ. உங்களுக்கு வாங்கிக்கோ. என்னடா பண்ணிடலாம், நீ வந்த உடனே உன் மகன் அடிப்பன்னு பார்த்தா இல்ல டாடி இவ கூட படுக்கறன்னு சொன்னா வெளிய நான் காவ காத்துக்கிட்டு இருப்பேன், தடுக்க போறேன். ரைட்ரா, இதுக்கு அவனே பரவாயில்ல போல் இருக்கே. இந்த மேட்டரை கேட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? ஸ்ட்ரைட்டா அவன் வீட்டுக்கே போயிடுறாரு. அண்ணா ஒரு டீ ஏலக்காய் போட்டு. யாரு முன்னாடி யாரு இருக்காங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சா தவழ்ந்துகிட்டே வந்து என் காலடியில உட்காருவேன். வில்லன் பயங்கரமா மேட்றான்பா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? சத்தியமங்கலம் கொடூரமான கொலைகள். சத்தியமங்கலம் கொடூர கொலைகள் நடந்தது என்ன? கிரைம் டைரி. இப்போ ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆல்ரெடி படமே ஒரு ஃபிளாஷ்பேக்கு, ஃபிளாஷ்பேக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக்கு. என்னடா காலில் விடுற? உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நியாயமோ ஒரு வில்லனா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஃபிளாஷ்பேக் கேட்டு முடிச்சதும் ஆல்ரெடி நீ ஜெயில இருந்தானே வந்த, அதே இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சு அங்க உன்னை போட்டுருண்டான்னு சொல்லி மிரட்டிருந்தா நீ ஒரு வில்லன். அதை விட்டுட்டு காலில் விடுறா. ஓ சிக்ஸர் பட ஹீரோயின் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா சிஎமோட பிஏ, அவன் ஹீரோயினோட லேப்டாப்ல எவிடன்ஸ்லாம் சேவ் பண்ணிட்டு போயிடறான். இந்த விஷயத்த வில்லன் கண்டுபிடிச்சிடறானுங்க. இப்போ ஹீரோயின் லவ் பண்ணவங்களும் ஒரு பையன், அவன் வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பான் ஃபேமிலியோட. காலத்து பசங்க நம்ம பேச்ச எங்கயாவது கேக்குறாங்களா? காதலு ஹீரோட அப்பா வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் படிச்சு என்ன பண்ண போகுது அப்படி இப்படின்னு ஓவரா பேசிடுவான். ஒரு புள்ளைய கொடுப்பான், அத வயித்துல சுமக்கட்டும். நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி தலைவா லேடிஸ் நோ பேட் வேர்ட்ஸ். உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. சூட்கேஸ்ல வச்சுக்க. அதானே என் தலைவன் என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கான். மர்க்கா சொல்லு. என் தலைவன் என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கான். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இப்போதான் ஹீரோயின் தைரியமா பேசுவாங்க. என்ன விட்டுடுங்க சித்தப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. கூட என்ன விட்டுடுங்க சித்தப்பா, எனக்கு கத்தி சொல்லணும் போல இருக்கு. எனக்கு ஃபோபியா தெரிய பிரச்சனைங்க இருக்கு. என்ன ஆர்மிக்கு போன்னு சொல்றீங்க சித்தப்பா? என்னைய போய் ஆர்மியில சேர சொல்றீங்க? அதிகம் இருக்கா உனக்கு? ச்சே, கடைசீட்ல சீரியல் பார்க்குற கிளம்பி மாதிரி ஆகிட்டீங்களாடா. இட்ஸ் ஓகே. ஹீரோயின் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ திருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சின்ன பொண்ணு கோவத்துல என்னமோ பேசிட்டா. சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? பிக்காளிப்பல அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அடுத்து எவிடன்ஸ்க்காக நம்ம ஹீரோயினை தூக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வருவார். லாரி எப்படி? என்னடா இப்ப பார்த்தாலும் பைக்கு காரையை பார்க்க வைக்கிறீங்க, லாரி படம் தான் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரை பாத்தீங்களா, எல்லா வெஹிக்கிளுக்குமே சமமான உரிமையை கொடுக்குறாரு. இட்ஸ் ஓகே. ஹைலி ஃபிளேமபிள்.
என்ன ரத்தம் எவ்வளோ கிட்டே இருக்குது? அடா பாவிங்களா, கிரீஸை தடவி வச்சுருந்தீங்களாடா? சை, ஏதோ குப்பையெல்லாம் கிளறி ஏதோ ஒரு வெப்பன் ரெடி பண்ணுவாப்ல. வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். முதலாவது பாப்பா முகத்துல சாவு பயம், ரெண்டாவது பாப்பா உடம்புல காயம். பாப்பா உடம்புல காயம். அப்போ மிலிட்டரிக்கு போனால் அடிப்படாது. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. வில்லனுக்கு வீடியோ கால். வில்லனுக்கு ஹீரோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ராகுல் சாங்வி என்னுடைய பழைய தோஸ்த். இப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். படமே ஃப்ளாஷ்பேக்கு, ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, எத்தனை? இன்னும் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக், இன்னும் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக். சொன்னா கேளுங்க ரஜினி, இன்னும் ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ ஒரு போலீஸு. இப்போ புரியுது படத்தோட டைட்டில் ஏன் ஐ டோன்ட் கேர்னு போட்டிருந்தான்ட்டு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். வில்லனோட அப்பன் ஒரு அரசியல்வாதி. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோக்கும் வில்லனோட அப்பனுக்கும் ஒரு ஃபைட்டு. வில்லனோட அப்பன் போலீஸே அடிச்சிருவான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? அவரோட பவர்ஃபுல்லான டைலாக் அங்கே போடுறாரு. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் என் வீட்டை நானே கேட்பேன். என் ஹீட்ல நான் தான் இருப்பேன். ஹீரோ அவனை அடித்து ஜெயிலில் போட்டு அசிங்கப்படுத்திடுவாப்புல. அந்த அவமானம் தாங்க முடியாம அவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துறான். சாகும்போது கடைசியில் ரம்மிக்குமார் எப்படி ஒரு ஆசை சொன்னாரோ அதே மாதிரி இவரு ஒரு ஆசை சொல்றாரு. எப்படியாவது அவனை நீ ஜெயிலில் தள்ளிடுன்னு சொல்லிட்டு வில்லன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த ஊர்க்காரங்களை பிளாக்மெயில் பண்ணுவான். அப்போ வில்லன் ஒரு பிரெக்னென்ட் லேடியை சொல்றதுக்கு ரெடி ஆகிறான். அந்த டைம்ல தான் வந்து ஹீரோ அம்மா என் மகனுக்கு எதிராக நானே சாட்சி சொல்றேன்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து எப்படி ஜெயிலுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு. இந்த கதையை கேட்டவுடனே ஹீரோயின் வந்து நான் ஆர்மிக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெடி வருவாங்க. கதையை கேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டா வேற ஏதாவது கதை சொல்லி கழுத்திருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்மிக்கே போயிருந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வில்லனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போவாரு. ராகுல் சான்வி வீட்டுக்கு போகாதா? அந்த ஏரியாவுக்கு வண்டி போகாது. 7 கழுத வயசாகுது, பஸ் எங்க போகுதுன்னே தெரியாம ஏறிடுவா. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? கிழவங்கிட்ட பேசி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி பஸ்ஸை பிடிங்கி ஸ்ட்ரைட்டா வில்ல வீட்டுக்கே போயிடுறாரு. ராகுல் சான்வியை பார்க்கணும். துப்பாக்கி எதுக்குடா இருக்கு? லாங் ரேஞ்ச் நின்று சொல்றதுக்கு தானே. அதை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி தள்ளுங்க. 3rd ஃப்ளோர் போறீங்களா? தான் நானும் வரேன். இங்க வா. நீங்களா எதுக்குடா துப்பாக்கி யூஸ் பண்றீங்க? வடிவேலு நல்லா சுட்டு வர்ற அவங்களோட. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? நான் உன்னை கொல்லணும், ஆனா என் கையில கரப்படக்கூடாது. பக்காவா ஒரு பிளான் சொல்லு. வில்லனை போட்டுதல்ல வில்லன்டே பிளானா விளங்கும்டா. உடனே ஹீரோயின் ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குற அகாடமியில சேர்த்து விட போவாங்க. ஆனா கோச் சொல்லி தர மாட்டாரு. உடனே இந்த சீனுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு சம்பவம் நடக்கும். இந்த ஆட்டோ டிரைவர் பாப்பா சாக்லேட் கொடுத்து உடம்புல கையை வச்சு அபியூஸ் பண்ண பார்த்தா சார். பாரதேசி இவனை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்க. ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தராப்ல. உங்க நெஞ்சு மேல எங்க யாரு கை வச்சாலும் அம்மா கிட்ட சொல்லணும். நல்ல விஷயம் தான், ஆனா அது யார் சொல்றாங்கன்னு பார்க்கணும்ல. ஆமா. இப்போ வில்லன் பிளான் பண்ணி எல்லாரையும் கடத்தி வச்சிடறான். I have a question for you. Who is smart? பகவன் கேசரி. And who is charm? பகவன் கேசரி. அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாரு? பகவன் கேசரி. எண்டு கேம்ல தேனஸை போட்டு தள்ளது யாரு? பகவன் கேசரி. அப்போ தேனஸை போட்டு தள்ளது அயன்மேன் இல்லையா? மார்வல்ஸ் நம்மள நல்லா ஏமாத்திட்டானுங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக. அந்த பக்கம் ஹீரோ ஒரு பயங்கரமான ஃபைட் போட ரெடி ஆயிட்டு இருக்காரு. நம்ம டாடி ஹெலிகாப்டர் வந்து ஹெல்ப் பண்றாப்ல. கைதி கேஜி ஃப்ரெண்ட் ஒரே டைம்லயா? நம்ம தலைவன் அதுக்கும் மேல போயிட்டு ஒன்று பண்ணுவாரு. சிலிண்டரை வச்சு ஃபைட். போயிட்டோம். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? எனக்கே பிச்சை போடுறியா? இந்த அரசியல்வாதிக்கு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியல. டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துருச்சு. ஒரு புலிய தவடையில் அடிச்சு பல்ல கழட்டி மயக்கமான உடனே ஓரமா போட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி எங்க இருக்கு? நம்பினாதான் கண்டென்ட் தருவேன், அதனால நான் நம்பிட்டேன். இப்போ கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு இந்த பாட்டில் ஓப்பனர்லாம் தூக்கின்னு போறாரு. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஓப்பனரை வச்சு ஃபைட் போடுவாப்புல. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு பயம் போகும்னு சொல்லிட்டு ஹீரோ அடி வாங்குவாரு. ஹீரோயினுக்கு பயம் போயிடும். 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வில்லனை காலி பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஆர்மிக்கு போயிடுவாங்க. படம் இன்னும் முடியல, படமே ஃப்ளாஷ்பேக் தான் சொன்னால. இந்த ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு ஜட்ஜி ஃபேமிலி பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. ஹீரோட டைலாக் சொல்லி சொல்லி ஃபைட் போடுறானுங்க. தலை இருக்காதுடா. இந்த கதையை கேட்டு ஒருத்தன் இன்ஸ்பயர் ஆகுறான்னா அவன் எவ்வளோ டம்மி பீஸாக இருப்பான். இப்படியே அந்த ஃபைட் போட்ட உடனே ஒரு பாட்டு, அதோட படம் முடியுது. ஸோ
ஸோ வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை.